ஆனந்தி இங்க வந்த நாள்ல இருந்து அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டா, சகோதரியா, குடும்பமா நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்க. அவளுக்காக பல உதவிகளை செஞ்சிருக்கீங்க. எல்லா விஷயத்திலையும் அவளுக்கு உறுதுணையா இருந்திருக்கீங்க. அதே மாதிரி இப்ப அவ இருக்கிற பிரச்சனையிலையும் அவளுக்காக பக்கபலமாவும் ஆறுதலாவும் நீங்க கூட இருக்கிறத நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. ஆனந்தி ஆசைப்படுற மாதிரி அவ அக்கா கல்யாணம் நல்லபடியா முடியற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. நீங்க தான் பத்திரமா அவளை பாத்துக்கணும். நாங்க பாத்துக்கிறோம் மேடம். இத பாரு ஆனந்தி, மனசை எதுவும் விட்டுறாத. நேத்து நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நானும் யோசிச்சு பார்த்தேன். பல போராட்டங்களை, பல பிரச்சனைகளை கடந்துதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நிச்சயமா உனக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். உன்னோட ஆசைப்படி உன் அக்காவோட கல்யாணத்தை முடிச்சிட்டு வா. என்ன பண்ணலான்னு அப்புறமா ஒரு முடிவெடுக்கலாம். நாங்கெல்லாம் உன் கூடவே இருக்கோம். நான் விதி போற பாதையில போய்க்கிருக்கேன் மேடம். என்னால தனிப்பட்ட முறையில எதுவுமே செய்ய முடியல. என் வாழ்க்கை அதோட போக்குல என்னை இழுத்துட்டு போகுது. எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிட்டதே ஆகணுங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு நான் வந்துட்டேன் மேடம். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல மேடம். இத பாரு, நீ அப்படிலாம் எதுவும் சொல்லாத. உனக்கு எதுவுமே தப்பா நடக்காது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கணும். உன் அக்கா கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட்டு வா. அதுக்கப்புறம் இத பத்தி எல்லாம் யோசிக்கலாம். சரிங்க மேடம். சரி ஆனந்தி, பத்திரமா போயிட்டு வா. ம் கிளம்புங்க. வரேன் மேடம். ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க.